இதுக்கு சமய இலக்கியமாக இருந்தால் கூட நீங்கள் ராமாயணம் மாதிரி சில இலக்கியங்களை போய் பார்க்கணும். நம்மகிட்ட சார் ஒரு கெட்ட குணம் ஒன்று எப்படி தெரியுங்களா, பிடிக்கலன்னா ஒட்டுமொத்தமாகவே ஒன்று தூக்கி கவுத்துறது, பிடிச்சதுன்னா நல்லா இல்லாட்டி தலைமையில் தூக்கி வச்சுக்கிறது. இது ரெண்டுமே தப்பு. விருப்பு வெறுப்பை இலக்கியங்களில் காட்டக்கூடாது. இப்போ ராமாயணம்னாலே டோட்டலாக அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு ஒரு குரூப் பேசும். ஐயோ ராமாயணத்தில் எல்லாமே இருக்குது அப்படின்னு ஒரு குரூப் பேசும். இந்த மிகைப்பட புகழ்தலும் மிகைப்பட பழித்தலும் நல்லது. எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது, எல்லாத்துலேயும் தப்பு இருக்குது. நீங்கள் நம்புனா நம்புங்க. டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தா, எந்த டிவின்னு சொல்ல விரும்பலை, ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் தான் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் என் பேசுகிறாருன்னு சொன்ன உடனே நான் டிவியை ஆன் பண்ணி சரி பேசுகிறாரு அப்படின்னு நான் கேட்குறேன். அது ஒரு ரிலீஜியஸ் ப்ரோக்ராம். அவர் பேசிக்கிட்டே வந்து ஒரு அச்சார் பாருங்க, கோயிலுக்குள் போகிறவர்கள் லுங்கி கட்டி கொண்டு போகக்கூடாது என்று வேத காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறதுன்றார். ஜனங்கள்லாம் கைத்துட்டாங்க. கோயிலுக்குள் போகிறவர்கள் லுங்கி கட்டி கொண்டு போகக்கூடாது என்று வேத காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் டிவியில் மீடியாவில் சொல்கிறாரு, எதிரில் இருந்தவங்களாம் கைத்துட்டாங்க. நான் திகைச்சேன். ஏன்னா ரெண்டுமே தப்பு. வேத காலத்தில் லுங்கியும் கிடையாது, கோயிலும் கிடையாது. வேத காலத்தில் லுங்கியும் கிடையாது, கோயிலும் கிடையாது. வேத காலத்தில் கோயில் வழிபாடே கிடையாது. அவங்கவுங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க, அப்படியே வழிபாடு இருந்தது ஒழிய கோயிலுங்கிற ஸ்ட்ரக்சர்லாம் பின்னாடி வந்தது. அவர் ரெண்டும் போய் சொல்றாரு. என்ன வேத காலத்திலேயே லுங்கி கட்டி கொண்டு கோயிலுக்குள் போகக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கிறதுனா ஜனங்க கைத்தட்டுறாங்க. 2000 பேர் எழுத்தாப்பில் உட்காந்து கை தட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்கு மனசு கேட்கல. எனக்கு வேண்டிய பேச்சாளர் ஃபோன் போட்டு, தம்பி இருந்தாலும் புழுவுறதுக்கு ஒரு எல்லை வேணும்ப்பா, நீ சொல்கிற தட்டுறாங்க, எல்லாரும் தட்டிட்டாங்க, வேத காலத்தில் லுங்கியும் கிடையாது கோயிலும் கிடையாதுப்பா, இதான் அறிவாளியெல்லாம் நம்ம பேச்சை கேட்கக்கூடாதுங்கிறது அவர் சொல்கிறார். உங்களை யார் கேட்க சொன்னா? எனக்கு சொல்கிறார், உங்களை யார் கேட்க சொன்னா? நான் யாருக்கோ பேசிட்டு போகிறேன், அதோட விட வேண்டியது தானே, இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? கேட்டு அனாவசியம் நம்மளை வம்புக்கு இருக்கிறீங்க சார். ஏதோ ஒன்று சொன்னால் அப்படி நம்பிடுறத, யாராவது ஒன்று சொல்கிறார் அப்படியே ஏற்றுக்கிறத, அது என்னதான் பார்ப்ப மேலே என்ன உண்மை என்ன போய். இப்போ ராமாயணம் சொல்கிற எல்லாரும் ஏதோ ஒரு கோணத்தை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. இப்போ நான் ராமாயணத்தை முழுக்க முழுக்க தன்னம்பிக்கை இலக்கியமாக கம்பன் படைத்தது ஒரு தன்னம்பிக்கை தமிழ் ராமாயணத்தில் நான் நிரூபித்து காட்டட்டுமா? சிம்பிள் கொஸ்டின், ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ஒரு மனிதன் மான அவமானத்தை எப்போது உணர்கிறான்? பொது வாழ்வில் பதவி பறிக்கப்படும் போது மானம் போகிறது. பொது வாழ்வில் பதவி பறிக்கப்படும் போது மானம் போகிறது. தனி வாழ்வில் மனைவி தூக்கி கொண்டு போகப்பட்டால் மானம் போகிறது. மறந்து விடாதீர்கள். பொது வாழ்வில் பதவி இழந்தால் அவமானம், தனி வாழ்வில் மனைவி இழந்தால் அவமானம். ஆனால் ராமாயணத்தின் கதாநாயகிய ராமன் பொது வாழ்வில் பதவியை இழந்தும் தனி வாழ்வில் மனைவியை இழந்தும் தன்னம்பிக்கையை இழக்காததால் வெற்றி பெற்ற ஒரு தானை தலைவர். என்ன இழந்தாலும் சரி, என்ன இழப்பு வருகிற போது நம்ம அஞ்சல. இழப்பு வருகிற போது எவன் சமநிலையில் இருக்கிறானோ, தன்னை யார் உண்மையாகவே மனதை பாதிக்கப்படாத நிலையில் வைத்திருக்கிறானோ அவன் வெற்றி பெற முடியும். இது சாதாரணமான வார்த்தை அல்ல. இதை கம்பன் படம் பிடிச்சு காட்டுறான். எப்படி? மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை தன்னை ஒத்திருக்கும் முகம். ஒரு சின்ன இழப்பு நம்மளை என்ன பாடுபடுத்துது? யாராவது ஒன்று தர்றேன்னு சொல்லிட்டு தரலேனாலே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார். தெங்கச்சி சுவாமிநாதன் ஒரு கதை சொல்வார். ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் 10,000 ரூபா வாங்கியிருந்தான். 10,000 ரூபா வாங்குறவன் பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடாது. எவனோ ஒருத்தன் மாட்டிட்டான். 10,000 ரூபா வாங்கியிருந்தான் பக்கத்து வீட்டில். 7ஆம் தேதி திருப்பி தரேன்னா. கண்டிப்பாக தருவீங்களாண்ணா? 7ஆம் தேதி கொடுத்துட்றேன்னா. 7ஆம் தேதி காலையில் கொடுத்துட்றேன்னு சொன்னான் பாருங்க. 6ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு போய் அவன் வீட்டு கதவை தட்டான். அவன் திறந்து என்ன அப்படின்னா, இல்லை என்னால் நாளைக்கு உங்களுக்கு அந்த பணம் கொடுக்க முடியாது, 7ஆம் தேதி காலையில் தரேன்னு சொன்னேன்னு அதை கொடுக்க முடியாது, அதை சொல்கிறதுக்காக தான் அந்த 12 மணி வரைக்கும் காத்திருந்தேன், 12 மணிக்குள்ளே பணம் வரல, அதை உங்களுக்கு சொல்லிடலாங்கிறதுக்காக தான் வந்தேன். ராத்திரி மிட் நைட் 12 மணிக்கு பேச. அவன் கேட்டான், ஏன்னா நீ கொடுக்க போகிறதில்ல, அதை ராத்திரி எழுப்பி சொல்லணுமா? ஏன் இப்போ என்னால் தூங்க முடியாதுடா, நீ தரமாட்டேன்னு. இப்போ என்னால் தூங்க முடியாதுடா, நீ காலம்புற வரைக்கும் விட்டுருந்தாலும் நான் நிம்மதியாக தூங்கியிருப்பேனா இல்லையா? ஆனால் ஏன் நான் கெடுத்தேன், ஏன் என்ன எழுப்பினேன் பாருங்க. 10,000 தர்றதா சொன்னவன் தரலேனாலே நமக்கு ராத்திரி தூக்கம் போய்டும். நம்ம எவ்வளோ லெவலில் இருக்கிறோம். ஒரு ராஜ்யம் தரேன்னு சொன்ன அப்போ ராஜ்யம் இல்லைன்னு மாற்றிட்டான். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் எப்படா இருந்தானா? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை.
இப்படி யாராவது உலகத்தில் இருக்க முடியுமா? ஒரு தாமரை பூ மாதிரி, இது படத்தில் வரைந்த ஒரு தாமரை பூ மாதிரி. இது கம்பனுடைய அறிவனுடைய உச்சகட்டம், படத்தில் வரைந்த தாமரை. ஏன் தெரியுங்களா? நிஜமான தாமரை கூட அது வாடிவிடும், மலர்ந்து விடும். ஓவியத்தில் வரைந்த தாமரை மலர்வதும் இல்லை, வாடுவதும் இல்லை. சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை தன்னை ஒத்திருக்கும் முகம். அப்ப இன்பத்துக்கு இன்பப்படாமை, துன்பத்துக்கு துன்பம் படாமை. அப்படியே வள்ளுவன் வகுத்து கொடுத்த இலக்கணம் இன்பத்துக்கு இன்பப்படாமை, துன்பத்துக்கு துன்பப்படாமை. அந்த இலக்கணம் ராமனுக்கு பொருந்துவதை கம்பன் படம் பிடித்து காட்டுகிறார். அப்போ இழப்பு வருகிற போது இழப்பினால் பாதிக்கப்படாத ஒரு மனிதனாக இரு. இது வாழ்க்கைக்கு எவ்வளவு கற்றுக் கொடுக்கிற விஷயம். இதெல்லாம் விடுங்க சார், இதெல்லாம் விட இன்னொரு அருமையான விஷயம். கன்னிமாடத்திலேருந்து ராமன் சீதையை பார்த்துட்டார். மனசு கொஞ்சம் தடுமாறு. கன்னிமாடத்தில் சீத்தை ராமன் பார்த்துட்டார். அப்புறம் நடந்து போகிறார். விஸ்வாமித்திரோட பின்னாடி போயிட்டே இருக்கிறார். அடே ஒரு பொண்ணை பார்த்துட்டோமே, பொண்ணை பார்த்துட்டா நம்ம மனசு அவன் பின்னாடி போயிடுச்சு. அவன் எப்படி கவலைப்பட்டானா, எவ்வளோ சிறந்த மனிதனுங்கிறதுக்கு இலக்கணம் படைக்கிறார் கம்பன். ஒரு பொண்ணை பார்த்து நம்ம விரும்புறது தப்பு இல்லை. ஒருவேளை அவள் கல்யாணம் ஆனவளாக இருந்தா, கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை நான் பார்த்துருக்கா, மனசில் ஆசைப்பட்டா தப்பாக போயிடுமே அப்படின்னு ஒரு வினாடி நினைச்சிட்டு ஒரு அடி அடிச்சான் சார் கம்பன். அதான் டாப். என்ன? கண்டிப்பா அவ கல்யாணம் ஆகாதவ, கண்டிப்பா அவ கல்யாணம் ஆகாதவ. ஏன்? என் மனசு எப்பவும் தப்பா போவாது. அப்போ தன் மீது அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆளுமை நம்ம படைச்சு காட்டுறான் பார்த்தீங்களா? ஏகும் நல்வழி அல்லது அல்வழி என் மனம் ஏகா. தன்னை பத்தி இவ்வளவு நிறுத்தி வச்ச மனுஷனை பார்க்க முடியுமா? எல்லாம் அடுத்தவனை நிறுத்து பார்க்குறான். இவன் நல்லவன், இவன் கட்டவன், இவன் மோசமானவன். நான் இந்த பேகனை பற்றி சொல்லும்போது சொன்னேன், யாரையுமே நல்லவன் அவசரப்பட்டு சொல்லாது, யாரையுமே கெட்டவன் உத்தரவுத்தாது. என்னுடைய அபிப்பிராயம் எவனும் கெட்டவன் இந்த உலகத்தை மொத்தமாக கிடையாது, எல்லாம் நல்லவன். அப்படி தான் இருப்பான். ஒரு 20% 30% இங்கே அங்கேயுமா அவன் சௌரியப்பட்டு தான் இருப்பான். அவசரப்பட்டு நம்ம ஒரு முத்திரை குத்தக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஒரு இழப்பு வருகிற போது அல்லது தான் தப்பு பண்ணியிருப்பான் இல்லையான்னு தன்னைத்தானே நிறுத்து பார்க்குற போது, ஏகும் நல்வழி அல்லது அல்வழி என் மனம் ஏகா, ஒருபோதும் என் மனம் தவறான பாதையில் போகாது. இப்போ இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு எண்ணம், தன்னை பற்றிய ஒரு நிறுத்து பார்க்கிற எண்ணம் எவ்வளவு உயர்ந்த எண்ணம். இன்னொன்று, இப்போ அமெரிக்கன் திங்கிங்கில் வந்து திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா பேசப்படுது. அதாவது இன்றைக்கி பாசிட்டிவ் திங்கிங்கில், அப்புறம் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமில், சுய முன்னேற்றம் பற்றிய பயிலரங்குகளில் சொல்லிக் கொடுக்கப்படுகிற பெரிய விஷயமே என்னென்னு கேட்டால் திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். பெருசாக நினை, பெருசாக வளரும். பெரிதினும் பெரிது கேள், நம்மளால் சொல்லலையா? பெரிதினும் பெரிது கேள் அடிச்சுட்டு போயிட்டானே. அப்போ பெருசாக நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிற கருத்து எவ்வளவு காலமாக சொல்லப்பட்டது. என்னுடைய கட்டுரையில் ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன், தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறுன்னு ஒரு கட்டுரை. அதில் சொல்லுவேன், தரித்திரங்கிறது வாழ்க்கையில் சில பேருக்கு தவிர்க்க முடியாது. சில பேர் எவ்வளவு இருந்தாலும் தரித்திர புத்தி போவாது. அவன் ரொம்ப மோசமான ஆள். இதில் தரித்திரம் வேறு தரித்திர புத்தி வேறு. என்ன? பெண்கள் வந்திருக்கிறாங்க, ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பாங்க, குளிர் பதன பெட்டி அதை திறந்து பார்ப்பாங்க, அதில் பழைய காய்கறி எடுத்து இன்றைக்கி சமைப்பாங்க. ஏன்? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு சமைக்கலாம். அது நாளைக்கு மறுபடியும் வாடி இருக்கும், அதை மறுபடியும் சமைப்பாங்க. ஒரு நாள் கூட புருஷனுக்கு நல்ல காய்கறி போடணுங்கிற எண்ணமே கிடையாது. தினம் வீணா போடணுமா? அப்படி சனியை ஒரு நாள் தூக்கி வெளியே போடக்கூடாது. ஒரு நாள் அந்த பழைய காய்கறி தூக்கி வெளியே போட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சமைச்சிட்டு போகலாமே. என்ன அது தினம் சாவர வரைக்கும் அந்த வீணா போன காய்கறி தான் சாப்பிடணுமே ஒழிய, அது மனசில் பாருங்கள் ஒரு வறுமை இருக்கா? தரித்திர புத்தி, தரித்திர புத்தி. சார் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், குறிச்சிருப்பாங்க. தரித்திரத்தை என்றாவது நீங்கள் ஜெயிக்க முடியும், தரித்திர புத்தி உள்ளவர்களை ஜெயிக்கவே முடியாது. அவ வாழ்நாள் முழுக்க தரித்திரம். திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். உன்னை பெருசு பெரிதனும் பெரிதுக்கள். சார் ஸ்ரீலிபுத்தூரில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா, ஆண்டாள்னு பேர். ஆனால் அச்சா பாருங்க ஒரு ஐடியாவை அப்படியே சொல்லிகிட்டே வந்தா. நீ யாரம்மா கல்யாணம் பண்ண போகிறேன்னு கேட்டான். இதுவே எனக்கு அப்படியே அந்த 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 இடம் வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான இடம். யாரம்மா கல்யாணம் பண்ண போகிறேன்? வக்கீல் வேணும், இன்ஜினியர் வேணும், பணக்காரன் வேணும். அந்த பொம்பளை போயிடுச்சா, இவனுங்கெல்லாம் எனக்கு லாயக்கே இல்லை, பெருமாள் தான் வேணும்னு. அந்த தாட்டே ரொம்ப பெருசு. என்ன பெருசு? இவனுங்க கிடக்குறாங்க இந்த சைக்கிளில் வந்து வந்து பார்த்துட்டு போகிற பயல்கள்லாம் நமக்கு வேண்டியது இல்லை, ஸ்கூட்டியில் வர்ற பயல்கள்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை. பின்ன யார் வேணும்னா அது அந்த பையன் தான் வேணும். யார்? பெருமாள் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் தான். அவளுடைய ஐடியாலஜியே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெருசு. அவள் ஆஸ்பயர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ப்ராக்டிக்கலாக. இது பெருசு இல்லை, அவள் மைண்டு பாருங்கள் ஒன்னொன்னுலையுமே எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம். பெருமாளுக்கு நைவேத்தியம் வைக்கிறார். நீங்கள் ரிலிஜன்னாலே அது ஏதோ கொஞ்சம் சின்னதுன்னு நினச்சிடாதீங்க. அதுக்குள்ளே பெரிய பெரிய அணுகுண்டு வச்சவங்களாம் இருக்கிறாங்க.